ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அரை மணி நேரத்தில் அருமையான சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ சாம்பார் செய்கிறதுக்காக 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். அது 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். A few moments later. இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்காக இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஏன் சேர்க்குறேன்னா அப்போ தான் பருப்பு சீக்கிரமாக வேகும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சு குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். இப்போ 3 விசில் விட்டுடலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போது நம்ம மூடியை திறந்து பார்த்துக்கலாம். திறந்து பருப்பை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 3 விசில் விட்டதால் பருப்பு நல்லா வெந்துருச்சு. கரண்டி வச்சு மசிச்சு எடுத்தாலே போதும். இப்போ சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம், அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சுருக்கோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 minutes later. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி திறந்து நல்லா கலரி விட்டுக்கலாம்.
இப்போ காய் வெந்துருச்சு. இந்த காய் எல்லாத்தையும் அப்படியே நம்ம வேக வச்ச பருப்பில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட தேவையில்ல, சாதாரண தட்டு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். புளி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அரை மணி நேரத்தில் அருமையான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.